அனைவருக்கும் வணக்கம். ரிஷி உத்தாலகர் மற்றும் அவருடைய மகன் ஸ்வதகேது இவர்கள் இருவரும் உருவாக்கிய புதிய தர்மத்தை பற்றிய கதையையும், சௌதாசனின் மனைவி வசிஷ்ட முனிவரோடு கூடி அஸ்மகன் என்கிற புத்திரனை பெற்ற கதையையும் பாண்டு குந்திக்கு கூறியதை முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்து நடந்ததை பார்க்கலாம். புத்திரனை விரும்புகிறவனும் தானாக சந்ததியை உண்டு பண்ணும் வகையற்றவனுமாகிய நான் புத்திரனை அடைய வேண்டும் என்ற ஆசையை கொண்டு விட்டேன். எனது ஆசையை நீதான் நிறைவேற்ற வேண்டும் என பாண்டு குந்தியிடம் சொல்ல, கணவனின் விருப்பத்திலும் நன்மையிலும் எண்ணம் கொண்ட உத்தம பெண்ணான குந்தி, பரத வம்சத்தில் சிறந்தவரே, எப்போதும் ஒரு மனைவியே கணவனிடம் வேண்டிட வேண்டும். கணவனானவன் ஒருபோதும் மனைவியிடம் வேண்டிடக் கூடாது. அது பெரும் பாவம். சிறந்த கைகளை உடையவரே, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியை நான் இப்போது சொல்லப் போகிறேன். நான் சிறு பெண்ணாக இருந்தபோது துர்வாச முனிவருக்கு சில காலம் பணிவிடை செய்தேன். எனது பணிவிடைகளாலும் சேவையினாலும் மகிழ்ந்த துர்வாச முனிவர் வசீகர சக்தியோடு கூடிய ஒரு மந்திரத்தை எனக்கு வரமாக வழங்கினார். வரத்தை வழங்கிய பின்னர் என்னிடம், ராஜபுத்திரியே, நீ இந்த மந்திரத்தால் எந்த தேவனை ஆவாகனம் செய்தாலும் அந்த தேவனுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் உனக்கு வசப்படுவான். உன் விருப்பத்தை நிறைவேற்றுவான். அந்த தேவனின் அனுகிரகத்தால் அந்த தேவனின் அம்சத்தோடு கூடிய புத்திரனும் உனக்கு உண்டாவான் என்றும் கூறினார். அவருடைய சொல் தவறாது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் நீங்கள் விரும்பும் ஒரு தேவரை மந்திரத்தால் வரவழைத்து அவர் மூலம் அவருடைய அம்சத்தோடு கூடிய ஒரு புத்திரனையும் என்னால் உங்களுக்கு பெற்றுத்தர முடியும். புத்திரன் வேண்டுமென்கிற உங்களுடைய பெரு விருப்பமும் நிறைவேறும். அப்படி இல்லாவிட்டால் குணங்கள் நிரம்பிய எல்லா உயிர்களின் நன்மையிலும் அக்கறை கொண்ட ஒரு பிராமணரோடு கூடி புத்திரனை பெறவாவது எனக்கு அனுமதி கொடுங்கள். தர்மம் தெரிந்தவரே, சிறந்த கைகளை உடையவரே, தேவரையோ அல்லது பிராமணரையோ நீங்கள் யாரை நியமிப்பீரோ அவரோடு கூடி உங்களுக்கு புத்திர சந்தானத்தை வழங்குவேன். ஆனால் தேவரோடு கூடினால் புத்திர சந்தானம் உடனே கிட்டும். பிராமணரோடு கூடினால் சில காலம் கழிந்த பின்னரே புத்திர சந்தானம் கிட்டும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என குந்தி பாண்டுவிடம் உரைக்க, அதை கேட்ட பாண்டு மிகவும் மகிழ்ந்தவனாகி, நான் தெய்வ அனுகிரகம் பெற்றவனானேன். நமது குலத்திற்கு நீதான் தாய். உனக்கு வரமளித்த அந்த மகரிஷிக்கு எனது வந்தனங்கள். தர்மம் தெரிந்தவளே, தர்மமின்றி மக்களை பரிபாலனம் செய்ய முடியாது. ஆதலால் குந்தி, நீ தர்மதேவனை ஆவாகனம் செய். தர்மதேவன் மூலம் உண்டாகும் புத்திரன் தர்மிஷ்டனாக இருப்பான். அதர்மத்தை அவன் மனம் எப்போதும் விரும்பாது. தர்மத்தையே ஆதியுமாய் அந்தமுமாய் நடுவுமாய் கொண்ட சந்ததியே எல்லோராலும் விரும்பப்படுகிறது. அந்த சந்ததியே அழியா புகழையும் பெறுகிறது. ஆதலால் பெண்ணே, நீ நியமத்தோடும் அலங்காரமான ரூபத்தோடும் நல்ல ஆசாரத்தோடும் தர்மத்தை முன்னிட்டு தர்மதேவனை ஆவாகனம் செய் என்று பாண்டு குந்தியிடம் உரைக்க, அவ்வாறே ஆகட்டும் என சொல்லி குந்தி மந்திர உபதேசத்தினால் தர்மதேவனான யமதர்மனை அழைத்தாள். குந்தி தர்மதேவனை அழைக்கும் அவ்வேளையில் காந்தாரி கர்ப்பம் தரித்து 1 வருட காலம் ஆகியிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. குந்தியின் மந்திர சக்தியினால் இழுக்கப்பட்ட தர்மதேவனான யமதர்மன் குந்தியின் முன் தோன்றினார். குந்தியை பார்த்து புன்னகை செய்து, குந்தியே, எதற்காக என்னை அழைத்தாய்? யாது வேண்டுமென சொல் என கேட்க, எனக்கு புத்திரனை வழங்குங்கள் என்று மட்டும் குந்தி சொல்ல, மிகுந்த கற்புள்ள குந்தி சதஸ்ருங்கம் என்னும் உயர்ந்த மலையில் அநேக மிருகங்கள் வாழும் அந்த வனத்தில் பாண்டுவின் புத்திர பேரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தமாகி வெண்ணிற ஆடைகளை அணிந்து யோக சக்தியினால் சரீரம் தரித்து கொண்ட யமதர்மனுடன் கூடி மனிதர்கள் எல்லோரிலும் உயர்ந்த நல் புத்திரனை பெற்றாள். அந்த புத்திரன் பிறந்ததும் இவன் தர்மவான்களுள் சிறந்த தர்மவானாக இருப்பான். பராக்கிரமம் உள்ளவனாகவும் சத்திய வாக்கு உள்ளவனாகவும் மிக சிறந்த அரசனாகவும் இந்த பூமியில் இருக்கப் போகிறான். பாண்டுவின் முதல் புத்திரனான இவன் யுதிஷ்டிரன் எனும் பெயரோடு 3 லோகங்களிலும் புகழ்பெற்று விளங்குவான் என்று ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது. இவ்வாறுதான் நிகழ்ந்தது யுதிஷ்டிரனின் பிறப்பு. சரி நண்பர்களே, இந்த பகுதியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம்.